வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. இது பாபார்க் டெக் யூடியூப் சேனல். நான் உங்கள் பாபா. ஸோ இன்றைக்கி ஒரு வேறு லெவல் வீடியோ. நம்மளோட சேனலில் ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், பண்ண போகிறோம்லாம் இல்லை. கடந்த ஒரு வருஷமாக இந்த ஃப்ரீ ப்ரொமோஷனை நம்ம சேனலில் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரீசெண்டாக நம்மளோட சேனலுக்கு நேம்லாம் மாற்றிட்டோம் இல்லையா? ஸோ அதனால் ஒரு புது வீடியோ ஆல்ரெடி 2020 ஃப்ரீ ப்ரொமோஷன் வீடியோ இருக்குது. அதோட லிங்க்கை ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நிறையா சந்தேகங்களை நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த 2021 இப்போ ஒரு வீடியோ. ஓகேங்களா? தயவு செஞ்சு ஃபுல்லாக வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே வரும். இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயத்த ஒரு வீடியோவாக மேக் பண்ணி உங்கள் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ண அந்த வீடியோட லிங்க்கை என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். இவ்வளோ தான் விஷயம். இன்ஸ்டாகிராம் ஐடியை வீடியோலையும் கொடுத்துருங்க, டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன விஷயங்களை சரியாக நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலை நான் ப்ரொமோட் பண்ணுவேன். எப்படி ப்ரொமோட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, நான் போடுற ஒரு வீடியோவுக்கு நடுவில் உங்கள் சேனலை நான் ப்ரொமோட் பண்ணுவேன். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா ஒரு 2 பிளேலிஸ்ட் போட்டிருக்கேங்க. மரம் வளர்த்தால் ஃப்ரீ ப்ரொமோஷன் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இது வரைக்கும் நான் யாரோட சேனலாக ஃப்ரீ ப்ரொமோட் பண்ணியிருக்கனோ அந்த எல்லா வீடியோஸுமே அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இன்னொரு பிளேலிஸ்ட்டு அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் நான் சொன்ன விஷயத்த செஞ்சு நீங்கள் வீடியோ போட்டிங்க இல்லையா? ஸோ எத்தனையோ பேர் போட்டிருப்பீங்க. அவங்க எல்லாரோட வீடியோஸும் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு மரக்கன்றை நட்டு வைக்கணும். இதில் எல்லோரும் கேட்குற முதல் கேள்வி, மரம் தான் நட்டு வைக்கணுமா, செடி நட்டு வைக்கலாமாலாம் கேட்குறீங்க. செடிக்கெலாம் வந்துட்டு ஃப்ரீ ப்ரொமோஷன் கிடையாது. அதை நான் இப்போவே சொல்லிக்கிறேன். கம்பல்சரி மரக்கன்று தான் வைக்கணும். உடனே ஒரு கேள்வி வரும், இப்போ நான் ஃப்ளாட்டில் இருக்கேன், நான் வாடகை வீட்டில் இருக்கேன், நான் எப்படி மரக்கன்றெல்லாம் வைக்கிறது, நான் ஃபாரினில் இருக்கேன், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும். நான் உங்களை 100 மரத்தை நட்டு வைக்க சொல்ல ஒரே ஒரு மரக்கன்றை தான் நட்டு வைக்க சொல்கிறேன். அதுக்கு நம்ம மனசு வச்சா முடியுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. உங்கள் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்கன்னு யாராவது ஒருத்தர் சொந்த வீட்டில் இருப்பாங்களே, அவங்க வீட்டில் ஒரு அடிக்கு ஒரு அடின்னு ஒரு சின்ன கட்டம், அந்த சைஸுக்கு இடம் இல்லாமலாம் இருக்கும், இல்லை வீட்டுக்கு வெளியில் இடம் இல்லாமலாம் அங்கே இருக்கும். அவங்கக்கிட்ட கேட்டு பேசி ஒரு மரக்கன்றை அவங்க வீட்டில் நட்டு வைங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, யாருக்காக உழைக்கிறீங்க? உங்கள் ஃபேமிலிக்காக தான் உழைக்கிறீங்க. அந்த ஃபேமிலி இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது. அப்போ அவங்கக்கிட்ட சொல்லி ஒரு மரக்கன்றை நட்டு வைக்க சொல்லுங்கள். எனக்கு காசுலாம் வேணாங்க, ஒரு மரக்கன்று தான் வேணும். அதை நீங்கள் எங்கே வேணாலும் நட்டு வைங்க. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் இருந்துக்கோங்க, எங்கே வேணாலும் நீங்கள் நட்டு வைங்க ஒரு மரக்கன்று. அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அதை நட்டு வச்சு ஒரு வீடியோவாக நீங்கள் மேக் பண்ணணும். அதை நீங்கள் எப்படி வேணாலும் மேக் பண்ணலாம். நீங்கள் நட்டு வைக்கும்போது உங்கள் கை மட்டும் தெரிகிற மாதிரி வீடியோ எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள் ஃபேஸ் தெரிகிற மாதிரி வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ தட்ஸ் யுவர் சாய்ஸ். எப்படி வேணாலும் நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க. அந்த வீடியோவில் நம்ம சேனலை பற்றி கம்பல்சரி நீங்கள் சொல்லியிருக்கணும். பாபார்க் டெக்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் இந்த மாதிரி மரக்கன்றை நட்டு வச்சிங்கன்னா ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் வேணும்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் அந்த விஷயத்தை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சேனலையும் அவங்க ஃப்ரீ ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்படின்ற விஷயத்த மட்டும் நீங்கள் வீடியோவில் சொன்னால் போதும். நான் பிரபலம் ஆகிறதுக்காக இதை பண்ண சொல்கிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். இந்த விஷயத்த பண்ணுறதுனால எனக்கு லாபம், உங்களுக்கும் லாபம். ஆனால் நம்ம 2 பேர்த்தை தாண்டி இந்த பூமிக்கும் லாபம். ஸோ 3 பேர் பயனடைவாங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறனால. ஸோ தயவு செஞ்சு இதை கரெக்டாக பண்ணுங்கள். கம்பல்சரி அந்த வீடியோவில் நம்ம சேனலில் பண்ணுற இந்த ஃப்ரீ ப்ரொமோஷனை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கணும். இந்த வீடியோவோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸு, டைட்டில் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஜஸ்ட் ஒரு ஸ்லாஷ் போட்டு பாபார்க் டெக்னு நீங்கள் கொடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 3 ஹேஷ்டேக் ஆட் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு ஹேஷ்டேக் நம்மளோட சேனல் நேம் பாபார்க் டெக் அது இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற டேக்ஸ்லையும் ஒரு டேக் பாபார்க் டெக் அப்படிங்கிறது இருக்கணும். இதெல்லாம் நான் ஏன் பண்ண சொல்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மூலியமாக இன்னும் 4 பேர் அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு முன் வருவாங்க. அப்போ தான் இது ஒரு செயின் மாதிரி அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நம்மளால் எத்தனை லட்சம் மரங்களை வைக்க முடியுதோ அதை பண்ணுவோம். பிறந்தோம், வளர்ந்தோம், படித்தோம், கல்யாணம் பண்ணோம், குழந்தை பெற்றோம், அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கி அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னு இல்லாமல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக இந்த பூமிக்குள்ளே தான் போகணும் நம்ம. ஸோ அந்த பூமிக்கும் எதாவது செஞ்சுட்டு போகணும். கடங்கரனாக போகாமல் கெத்தாக ஏதாவது பண்ணிட்டு போகணும். அதுக்கான ஒரு முயற்சி தான் இது. என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பண்ணுங்கள். ஒரு நண்பனாக, ஒரு சகோதரனாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு இதுதாங்க வேணும். குடிக்க தண்ணியும் சுவாசிக்க காற்றும் இல்லை, அதே கொஞ்சம் நாளில் காசு கொடுத்து தான் வாங்கணும் போல் அந்த நிலமையில தான் இருக்கும். ஃபாரினுக்கு போய் லட்சமாக சம்பாதிச்சு என்னங்க பிரயோஜனம்? நம்ம காலம்பூரா சம்பாதிச்சதை நம்ம பிள்ளைங்க ஒரே நாளே செலவு பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் ஃபேக்ட்டு. அவங்களுக்கு தேவை 2 விஷயங்க. ஒன்று குடிக்க சுத்தமான தண்ணி, 2வது சுவாசிக்க சுத்தமான மூச்சு காற்று. இது 2க்கு தான் இப்போ டிமாண்ட். இது 2 மட்டும் நீங்கள் கொடுங்க. மற்றது எல்லாத்தையும் அவங்க உங்களை விட சிறப்பாக செஞ்சுக்குவாங்க. அதில் சந்தேகமே வேணாம். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்குன்னு சும்மா ஸ்டேட்டஸை போட்டுக்கிட்டு 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுறதுனால எந்த யூஸும் கிடையாதுங்க. ஏன்னா எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணிட்டோம். இப்போ அந்த வேலையை செய்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் அந்த வேலையை பண்ணுங்கள். இந்த வீடியோ மேபி ஸ்கிப் பண்ணி கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஃபைனலாக
நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன் தெளிவாக, ஒரு மரக்கன்றை நட்டு வச்சு வீடியோ மேக் பண்ணுறீங்க. அந்த வீடியோவில் நம்ம சேனலில் பண்ணுற இந்த ஃப்ரீ ப்ரொமோஷனை பற்றி நீங்கள் கம்பல்சரி சொல்லியிருக்கணும். அதே மாதிரி மரக்கன்று தான் நீங்கள் நட்டு வைக்கணும். ரோஜா செடி, காய்கறி செடி, இந்த மாதிரி செடிகள்லாம் அலோடு கிடையாது, ஒன்லி மரக்கன்றுகள். ஓகேங்களா? ஸோ மரக்கன்றுக்கு தாங்க பலன் அதிகம், அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. அந்த வீடியோ உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுறீங்க. அப்லோட் பண்ணும்போது டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸி இது மூணுத்துலேயும் கம்பல்சரி நம்ம சேனலோட நேம் பாபார்க் டெக் அதை வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்றீங்க. அவ்வளோதான். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணி விட்ருங்க. இன்ஸ்டாகிராம் என்னோட ஃபாலோலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, அதுவே போதும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.